ஹாய் உறவுகளே, வெல்கம் டு குக்கு வித் சரளா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆப்பம் வித் தேங்காய் பால் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பம் செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் பச்சை அரிசி, நான் இப்போ காமிச்சேன்ல அந்த டம்ளரில் 2 டம்ளர் பச்சை அரிசி, 2 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நான் வீட்டுக்கு சாப்பாடு அரிசி தான் போட்டிருக்கேன் உறவுகளே. ரேஷன் அரிசி இருந்தாலும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் சாப்பாடு செய்கிற அரிசி எடுத்துகிட்டு அதே டம்ளர் 1/2 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2 வாட்டி அரிசியை களைஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த டஸ்ட்டெல்லாம் வரணும், அதனால் 2 வாட்டி இல்லை 3 வாட்டி கூட உங்கள் விருப்பம் தான். அலசி எடுத்துக்கோங்க அரிசியை. எடுத்துட்டு இப்போது தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் மார்னிங் 10 மணிக்கு ஊற வைக்கிறேன் உறவுகளே. அது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும், நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஈவினிங் 4 மணி ஆகிடுச்சி. நம்ம இப்போ எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லாவே ஊறி இருக்குது பார்த்தீங்களா? இப்போது நல்லா 2 வாட்டி அலசி எடுத்துக்கோங்க, களைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். 2 கைப்பிடி அரிசி போட்டு கொஞ்சமாக சாதம், ஒரு கைப்பிடி சாதம் போட்டிருக்கேன். சாதம் எதுக்காக போடுறேன்னா, ஆப்பம் புசு புசுன்னு வரும், அதனால் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். ஒரே ஒரு டைம் ஆட் பண்ணால் போதும் வடித்த சாதத்தை. அதே மாதிரி அரைச்சி எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு அரைச்சி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் உறவுகளே. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போது உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அப்படியே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. நான் இது போட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டேன் உறவுகளே அந்த மாவை. மறுநாள் இப்போது விடிஞ்சிடுச்சு. தேங்காய் உடச்சி, தேங்காய் உடச்சி திருவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடைச்சிட்ருக்கேன். உடைச்சிட்டு திருவி எடுத்துகிறேன். அதை அப்படியே கட் பண்ணியும் போட்டுக்கலாம். எனக்கு திருவுறது தான் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் திருவி எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் திருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் 3 ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க தேங்காய் பால். இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு ஃபில்டர் வச்சுட்டு தேங்காய் பால் அரைச்சோன்னா அதை எடுத்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த தேங்காய் துருவலை ஒரு 3 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கங்க. தேங்காய் பால் வரும் அதனால் 3 டைம் சொன்னேன். இப்போது இந்த பால் கூட காய்ச்சின பால் நல்லா பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால் எதுக்கு ஆட் பண்ணேன்னா, தேங்காய் பால் சாப்பிட்டா ஒரு மாதிரி நெஞ்சிலேயே இருக்க மாதிரி இருக்கும்ல. இந்த இப்போ வயசானவங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் தான் இருக்காங்க, அவங்களாம் ஒரு மாதிரி இருக்கும். என் ஹஸ்பண்டும் அதான் சொல்லுவாங்க. சரி, அதனால் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது மாவு பாருங்கள் சூப்பராக மேலே உப்பி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அது கூட கொஞ்சமாக ஆப்ப சோடா மாவு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உப்புலாம் ஆட் பண்ணல உறவுகளே, நைட்டு போட்ட உப்பு தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பமாவை வந்து இப்படி எடுத்து விட்டால் இதுவாக இருக்கணும், ஊற்றுற மாதிரி தண்ணி பாதம் மாதிரினா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமாக. ஏன்னா நம்ம அந்த கடாயில் விட்டு இப்படி ரொட்டேட் பண்ணால் அது இதுவாகணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா சூப்பராகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டேன். பேன் வச்சுட்டு 1.5 கரண்டி இந்த கரண்டியில் மாவு ஊற்றிட்டு இப்போ அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த ஆப்பம் சுடுறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரொட்டேட் பண்ணுறது தான் உறவுகளே. அடிக்கடி செய்வேன் எங்கள் வீட்டில் ஆப்பம். நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் விடுவோம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த ஓரத்துலலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் ஆப்பம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம் உறவுகளே. இப்போ அப்படியே கரண்டி வச்சா அழுக்காக சூப்பராக வந்துடும் பாருங்கள். ஆப்பம் சூப்பராக இருக்குது பார்க்கவே. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் உறவுகளே. நன்றி.